ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பக்கத்து யூஜர் ஃபேமிலி. காலையிலேருந்து பாப்பா உடம்பு சரியில்லை, திடீர்னு ஒரே வாமிட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபீவராக இருக்கிற மாதிரி இது லைட்டாக என்னன்னு தெரியல. நைட்டே ஏமா இவன் என்னன்னு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து அக்காங்களை அடிச்சிட்டே இருக்கா. சொல்லிட்டா வாமிட்டிங் எடுத்துறாங்க. ஒன்றுமே புரியல எனக்கு. இவங்களுக்கு எப்போவுமே வந்து இயர்லி பர்த்டே வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இப்படி தான் வருது இவங்களுக்கு. இது ஏன்னு எனக்கே தெரியல. ஸ்வீட்ஸ் நிறைய சாப்பிட்டாங்க, கொஞ்சம் கூட கேட்கல. அதனால் ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோன்னா அவனு தெரியல. எனக்கு பாருங்கள் ஃபேஸெல்லாம் இப்படி இருக்குது, ஒரே பெயினாக இருக்குது தொட்டாவே. காலையில் மைண்டே அப்செட்டாக போச்சு. இன்றைக்கி டே இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. அவருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி எல்லாருக்கும் லீவு இன்றைக்கி. பட் வந்து இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு தெரில. நான் வந்து தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சுட்டேன். அப்போ தான் நம்ம குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த கிளைமேட் மாறதுனால ஒரே ஏர்ஃபால் லைட்டாக வர ஆரம்பிக்குது. அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணிடணும். பாப்பாவுக்கு கொஞ்சம் தலை வாரிட்டு தயிர் சாதம் தான் ஊட்டலான்ட்டு இருக்கேன். காலையில் வயிறு வலி சொல்லிட்டு இருந்தாங்களே, அதனால் அதை வார்மாக பால் கொடுத்தேன் 1 ஹவர் முன்னாடி. அவ்வளோதான், வேறு எதுவும் சாப்பிடல இவங்க. ஏமா ஏசி ஆன் பண்ணேன். இவரு தான் ஆட்டிடியூட் வந்து ரொம்பவே காமெடியாக பண்ணிகிட்ருப்பார் இல்லைப்பா. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணுறேன், இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அம்மாவோட அம்மாவுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பிக்கு வந்து கொஞ்சம் அந்த மாந்தன்னு சொல்லுவாங்களே, அது ஏதோ ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா சொல்லியிருக்கேன். பாப்பா மறுபடியும் வாமிட் எடுத்துட்டாங்க. அது ஏன்னு தெரியல. சரி, 2 பேருக்குமே ஓம் வாட்டர் சொல்லுவாங்க, அது பாட்டி அப்படி தான் சொன்னாங்க. அந்த வாட்டர் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அது ஒரு பாலாடை கொடுக்கலான்னு அவருடைய பாலாடை எடுத்து வச்சுட்டு இருக்காரு. அதில் ஊற்றி அவர் கொடுக்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் பற்றி தூங்க வைக்கலான்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம லஞ்ச் ஊட்டலாம். மிளகா கிள்ளி சாம்பார் வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து எக் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு, பெரிய பாப்பாவுக்கு, இவருக்கு. இவங்க 2 பேருக்கு வந்து வெறும் இது வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வீடியோ அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வெளியே வந்துவிட்டோம் காது குத்து ஷாப்பிங்க்கு. கொஞ்சம் வெயில் செம்ம வெயிலாக இருக்குது. இங்கே ஒரு மரம் இருந்துச்சு பேங்க் பக்கத்தில். அது என்ன மரம் தெரியல, நாகப்பழ மரமா இல்லை வேறு எதாவான்னு நீங்களே சொல்லுங்கள். அது என்னன்னு தெரியல. ஃபுல்லாக அது நம்ம நிற்கவே முடியல, ஃபுல்லாகவே அதுதான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சரி, ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன். வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஃபேஷியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு சாரீ ப்ரீ-ஃபிட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு ஐப்ரோ பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தால் நல்ல வெயில். பாப்பா தூங்கி குளிக்க வச்சுட்டு இப்போ மணி பார்த்திங்கன்னா 3:30 மணி இருக்கும். இவளுக்கு ஃபீவர் வாமிட் எடுத்துகிட்டே இருக்கா. ஈவினிங் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோம் 6 மணிக்கு. இன்றைக்கி டே வந்து இப்படி தான் போயிட்டுருக்கு. வெளியவே ஆஃப் டே போயிடுச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தம்பிக்கு உடம்பு சரியில்லை, பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அவங்க 2 பேரும் 6 மணிக்கு வந்து கூட்டின்னு போனோம். சரி, அது வந்து சாப்பாடு ஊட்டலான்னு சொல்லிவிட்டு நான் ஊட்டிகிட்டு இருக்கேன். வீடியோவும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா போயிட்டு வாமிட் பண்ணிட்டா. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. இதில் வேறு குட்டி பையன் வேறு ஒரே சேட்டை பண்ணியிருந்தாங்க. அவர் இப்போ தான் குளிக்க வச்ச வேறு பவுடர் எடுத்து ஃபேஸில் போட்டிருக்கான். இவளுக்கு நான் வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சாப்பாடு ஊட்ட சொல்ல சாம்பார் தான் ஊட்டுறேன். அவளுக்கு பசிக்குதுன்றா, எதுவுமே சாப்பிட மாட்றாங்க. காலையிலேருந்து வாமிட்டிங் தான் எடுத்துகிட்டு இருக்கா. இந்த மாதிரி வாயில் அடக்கி அப்புறம் போய் வாமிட் பண்ணிடுறா. இதே மாதிரி பண்ணிகிட்டே இப்படியே போயிட்டு இருக்குது. டே இப்படியே போயிட்டுருக்கு. ஈவினிங் கரெக்டாக ஒரு 6 மணிக்கு போகலாம். எங்கள் ஊர்லேயே வந்து டாக்டர் இருப்பாங்க, அவங்க போய் பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். 5 o'clock ஆகிடுச்சு டைமு. இதோடு இந்த வீடியோ முடிச்சதை மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோவோடு நம்ம மீட் பண்ணலாம். காது குத்து இன்னும் 2 days தான் இருக்குது. சீக்கிரமாக ஒரு vlog நான் உங்களுக்கு வந்து பிடிச்ச மாதிரி போடுறேன். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.